பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஐசாயா 55 verse 1. ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை இந்த காலவெளியிலே கொடுக்கிறார். யாருக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது தெரியுமா? பணம் இல்லாதவர்களுக்கு. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எந்த விதமான துணையும் ஒத்தாசையும் உதவியும் சகாயம் இல்லாத நமக்கு கர்த்தர் கொடுக்கிற அழைப்பு, அருமையான அழைப்பு. இந்த உலகத்தில் 3 விதமான நம்பிக்கைகள் உள்ளவர்கள் உண்டு. அந்த 3லும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அது ஆங்கிலத்தில் 3 M's அப்படின்னு சொல்லுவாங்க. 3 Mகள் என்று சொல்லுவாங்க. அது என்ன? மசில் பவர், அதாவது உடல் வலிமை, ஆள் வலிமை, சரீர வலிமை, இந்த பலம் உள்ளவர்கள். 2 மணி பவர், பணபலம் உள்ளவர்கள். நல்ல பணம், மற்றபடி அவங்களுக்கு வர்ற வருமானம், இருக்கிற சொத்து, இதை ஒரு பலமாக மனிதன் வைத்திருக்கிறான். 3வது மெட்டீரியல் பவர், தங்களுக்கு கிடைக்கிற பொருட்கள், தங்களுக்கு கிடைக்கிறதான உபகரணங்கள், இதை வைத்து ஜனங்கள் அதில் நம்பிக்கை வைக்கிறாங்க. 3 M's: மசில் பவர், மணி பவர், 3வது நாம் பார்க்குறோம் மெட்டீரியல் பவர். ஆனால் கர்த்தர் இவர்களுக்கு இந்த அழைப்பை கொடுக்கலை. அதனால தான் இவங்களும் இந்த க்யூவில் வந்து நிற்கலை. இப்போ நம்மலாம் பாருங்கள், கர்த்தருடைய கிருபைக்காக இரக்கத்துக்காக ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம இந்த க்யூவில் நிற்கிறோம். க்யூவில் நிற்கிற கூட்டம். அந்த க்யூவில் நிற்கும் போது பாருங்கள், கர்த்தர் ஒவ்வொருத்தரையாக அழைத்து 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 நமக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளும் கொடுக்குறார். இந்த நாளும் தர்றார். யாருக்கு? அந்த க்யூவில் தாகமாக நிற்கிறாங்களே, ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும், எனக்கு பணம் கிடையாது, என்கிட்ட பொருள் கிடையாது, எனக்கு ஆள் பலம் கிடையாது, சொந்த பலம் கிடையாது, நீங்கள் மாத்திரம்தான் அப்படின்னு ஆண்டவரை மாத்திரமே பிடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற 2 காரியங்கள். ஒன்று, ஆண்டவர் சொல்கிறாரு, பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசத்தையும் பாலையும் எடுத்துகிட்டு போங்கன்றாரு. அமேன். அந்த திராட்சரசம் எதை குறிக்கிறது? தான் தேவன் மீது நாம் வைக்கிறதான நேசம், அன்பு, பற்று, பாசம். இன்னும் ஆழமாக சொல்ல போனால் காதல், மணவாளன் மீது நாம் வைக்கிற காதல். இந்த நேசத்தை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, திராட்சரசமாக என்னட்டு பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு நல்லா அதை ருசியோடு புசிங்க. 2வது பாலை கொள்ளுங்கள். பால் எதை குறிக்கிறது? தேவனுடைய வார்த்தையை. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கொடுக்குறேன், நீங்களும் வார்த்தையை தியானிக்கிறீங்க. இந்த பாலாகிய கலங்கமில்லாத ஞானப்பால், திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால், இதை நம்ம ஒரு பக்கம் உட்கொள்கிறோம். ஒரு பக்கம் தேவனுடைய நேசத்தில் நிறைகிறோம், இன்னொரு பக்கம் பாலை உட்கொள்கிறோம். இதை 2ஐயும் உட்கொள்ளும்போது பணம் இருக்கிறவர்களை காட்டிலும், பொருள் இருக்கிறவர்களை காட்டிலும், ஆள்பலம் இருக்கிறவர்களை காட்டிலும் கர்த்தர் நம்மை விசேஷமாய் நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த காலைவேளையிலும் இந்த வசனம் உங்களை உற்சாகப்படுத்தட்டும், இந்த வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்தட்டும். தைரியமாக ஆண்டவரை நெருங்கி வந்து இன்னும் இந்த நேசத்தால் நிரம்புங்க, பாலின் வார்த்தைகளால் நிரம்புங்க. அன்னாள் என்கிற ஒரு விதவை 14 வயதில் திருமணமாகி 7 வருடம் புருஷனோடு வாழ்ந்து 21 வயதில் விதவையாகி 21 வயதிலிருந்து 84 வயது வரைக்கும் கிட்டத்தட்ட 63 years. யோசித்து பாருங்கள், 63 ஆண்டுகள் ஒரு பெண், அது அந்த நாட்களில் ஒரு விதவையாய் ஆலயத்திலேயே இருந்து, பணபலம் கிடையாது, பொருள் பலம் கிடையாது, ஆள் பலம் கிடையாது, சொந்தங்கள் யாரும் இல்லை, தனிமையிலேயே 63 வருடங்கள் இந்த தாயார் என்ன செஞ்சிட்ருக்காங்க? தேவனுடைய ஆலயத்தில் திராட்சரசத்தை உட்கொள்கிறாங்க, வார்த்தையை உட்கொள்கிறாங்க. திராட்சரசம், பால் ஆராதித்து துதித்து உபவாசம் பண்ணி தேவனுடைய சமூகத்திலேயே இருக்கும் பொழுது எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் அவங்களுக்கு தர்றாரு. அது என்ன? இயேசு பிறந்தபோது அவரை விருத்த சேதனம் பண்ணுவதற்கு அந்த 8ஆம் நாளிலே ஆலயத்திற்கு அழைத்து வந்தபோது அந்த தாயாருடைய கண்கள் அதை பார்த்து
அவருடைய கைகளில் ஏந்தி ஆண்டவரை புகழுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்துவார். திராட்சரசமோ பாலும் உங்களை நடத்தும். இந்த காலை வேளையில் இதை ரெண்டையும் விடாமல் பிடித்து கொள்ளுங்கள். மனிதர்கள் தள்ளினாலும், மாம்சங்கள் தள்ளினாலும், உறவுகள் தள்ளினாலும், பணம் இல்லாவிட்டாலும், பொருள் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்தி முடிவிலே மகிமை வரைக்கும் கர்த்தருடைய ஆலோசனை நம்மை நடத்தும். திடப்படுவோம், பலப்படுவோம், திராட்சரசத்தையும் பாலையும் நோக்கி தாகத்தோடு ஓடி வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாகத்தோடு உடைய பிள்ளைகள் பாலையும் ஆண்டவரே திராட்சரசத்தையும் பருக நீர் கொடுக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தாகத்தை ஏற்படுத்துங்கப்பா. மனிதர்களை கைவிட்டாலும், உறவுகள் கைவிட்டாலும், பணம் இல்லாவிட்டாலும், பொருட்கள் இல்லாவிட்டாலும், எங்கள் தேவனுடைய நேசம், எங்கள் தேவனுடைய வார்த்தை முடிவு பரியந்த நடத்தும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் கியூவில் நிற்கிறோம்ப்பா. எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க, நடத்துகிறீங்க, இனிமேலும் நடத்துவீங்க. யாரெல்லாம் ஆண்டவரே இதெல்லாம் என்கிட்ட இல்லையேன்னு சொல்லி அவங்க கவலைப்பட்டாலும் கர்த்தருடைய நேசமும் கர்த்தருடைய வார்த்தையும் அவர்களோடு இருக்கிறது என்கிற நிச்சயத்தை இந்த நாளிலே கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை எல்லாம் அந்நாளை போல நடத்துங்க. கிருபை தங்கி இருக்கட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.